சரிடாப்பா. அப்ப நாங்கள் பார்ப்போம் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகே, ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்தை, அதாவது ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்துல தரப்படுகின்ற ஒரு வெக்டரை நாங்கள் எவ்வாறு என்னத்தை யூஸ் பண்ணி எங்களோட 3 டைமென்ஷனல் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி எப்படி கன்வெர்ட் பண்ணி என்ன ஃபார்முலாவுகள் எடுக்க போறோம்ன்றதை பார்ப்போம். சரியா? கன்வெர்ட் பண்ணி எப்படிப்பட்ட ஃபார்முலாவுகள் எடுக்கலாம். அதாவது என்னது ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் உனக்கு தெரியுமாடா? அப்ப ஆர் தீட்டா பையில வரணும் அந்த கதை. அப்ப இதெல்லாம் அது அப்படி கொஞ்சம் கழிச்சிருக்காங்க. என்ன ஆர் தீட்டா பையில கதை வரும்னு சொல்லிக்கிறேன். தீட்டான்னு சொல்றது XY பிளேனை வச்சு கதைச்சிருப்பேன். பையன் சொல்றது ஆக்சிஸ வச்சு கதைச்சிருப்பேன். சட் ஆக்சிஸ வச்சு கதைச்சிருப்பேன். என்ன தெரியும்? இப்ப நான் வேற ஒரு படம் எடுக்கிற போறேன்னு உனக்கு அந்த சென்னையை சேர்த்து வச்சு இப்ப உனக்கு விளங்கம் நினைக்கிறேன். ஓரளவு விளங்கம் நினைக்கிறேன் சார். இதான் இத நான் எக்ஸ் அச்சா எடுக்கிறேன், இத Y அச்சா எடுக்கிறேன்டா. அப்பா இவரை சட் அச்சா எடுக்கிறேன். ஓகே, இப்ப பார், எனக்கு இத நான் என்ன பாயிண்டா கதைக்கிறேன்? P என்ற பாயிண்டா கதைக்கிறேன். இவற்றை இது R, இவற்றை இந்த தூரம் R வெக்டர், இந்த தூரம் R. ஓகே, இப்ப நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு இதுல இருந்து இதுக்கு ஒரு செங்குத்தன் அடிக்கிறேன். இந்த தளத்துக்கு அடிக்க எனக்கு இதுல வருது. என்ன இந்த தளத்துக்கு அடிக்க P dash என்ற பாயிண்ட் இதுல வருது. இதுதான் P dash, இதுதான் P dash, P dash. எனக்கு இப்ப சும்மா யோசிச்சு, இந்த தூரம் தீட்டா, இந்த இது அதாவது XY தளத்துல P dash என்ற பாயிண்ட் சுத்துறது ஒரு வட்ட பாயிண்டா இருக்கும், வட்டமா இருக்கும் கிரி காட்டினான். அப்ப இது தீட்டா, இது என்னது? பை. ஏன் சட்டோட வச்சு எடுக்கிறது பை. சொல்லிட்டு காட்டினான், சொல்லிருந்த நான் இது பை. ஓகே, இது பை. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? எக்ஸுக்கும் வைக்கும் இடப்பட்ட கோணம், எக்ஸுக்கும் வைக்கும் இடப்பட்ட கோணம் 90. எனவே இந்த கோணம் பெறப்போது நமக்கு 90 மைனஸ் தீட்டா. விளங்குதா? அதே போல இந்த கோணம் பெறப்போது 90 மைனஸ் பை. விளங்குதா? ஏனென்று விளங்கி இருக்க நினைக்கிறேன், ஏனென்று விளங்கி இருக்க நினைக்கிறேன். வேறப்ப எனக்கு பேரடாப்பா, எனக்கு இது 90 பாகையடாப்பா, இது 90 பாகை. எனக்கு இது இந்த தளத்தில் இருக்கிற கோடு பேர, அதாவது XY தளத்தில் இருக்கிற கோடு தான் என்னது? OP dash. XY தளத்தில் இருக்கிற கோடு என்னது? OP dash என்று சொல்றது XY தளத்தில் இருக்கிற கோடு. P dash என்ற பாயிண்ட் என்னது? P ல இருந்து XY தளத்துக்கு செங்குத்து அடிச்சு. அப்ப இது செங்குத்து. அப்ப இதை நான் என்ன ஒரு செங்கோண முக்கோணமா யோசிச்சேன்னு சொன்னா, ஒரு செங்கோண முக்கோணமா யோசிச்சேன்னு சொன்னா, இது செங்கோணம். அவர் இப்படி யோசிப்பாவும், எப்படி இப்படி இப்படி அப்படி அமைகிற மாதிரி யோசிப்பாவும். என்னது இது என்னது? செங்கோணம். இது மற்றது செம்பக்கம். செங்கோணத்துக்கு எதிராக இருக்கிற பக்கம் என்ன பக்கம்? செம்பக்கம். அப்ப இது செம்பக்கம். செம்பக்கத்தை வச்சு என்ன செய்ய போறேன்? எப்படி பிரிக்க போறேன்னு பார், எப்படி பிரிக்க போறேன்னு பார். XY தளத்தோட பிரிக்க போறேன். R cos 90 மைனஸ் பை. என்ன R cos 90 மைனஸ் பை. எனக்கு இது வரப்போது படியாக்காவணி, இந்த நீளம் வரப்போது R cos 90 மைனஸ் பை. அதே போல இந்த நீளம் வரப்போது, இந்த நீளம் வரப்போது இது R. அப்ப R cos இது பையன்டாடாப்பா, இது கோதாரிப்பா. இது cos 90 மைனஸ் பையா, இது 90 மைனஸ் பையன்டா. R cos 90 மைனஸ் பை இது. அப்ப R cos 90 மைனஸ் பை. அப்ப இது என்னது? R sin 90 மைனஸ் பை. ஓகே, sin 90 மைனஸ் பையடாப்பா. விளங்க அவனும் இந்த செங்கோண முக்கோணியத்தான் இதுல யூஸ் பண்ணி, இதோட செங்கோண முக்கோணியை எடுத்து யூஸ் பண்றேன். அவ்வளவுதான். அப்ப R cos 90 மைனஸ் பை இதா இருந்தா இதெல்லாம் வழி பண்ண தேவையில்லை. விளங்கிட்டு தான் நினைக்கிறேன்னா. அப்ப இது என்னது? இது இந்த நீளம் R sin 90 மைனஸ் பை. அடைஞ்சவ R cos 90 மைனஸ் பை என்னது? cos 90 மைனஸ் பை என்னது? sin பை. cos 90 மைனஸ் பை என்னடாப்பா? sin பை. எத்தனை கால்வட்டத்துக்கு? முதலாம் கால்வட்டத்துக்கு நிக்குதோ cos 90 minus pi is equal to sin pi. So R
sin phi. R sin 90 minus phi என்னது முதலாம் கால்வட்டத்துல cos இல்ல அப்ப முதலாம் கால்வட்டத்துல நிக்கிறது R cos phi. ஓகே அப்ப எனக்கு இவர்ந்த நீளம் தெரியும் OP dash தெரியும் அப்ப R sin phi. இனி OP dash தெரியும்னா எனக்கு இந்த கோணம் θ என்னது எனக்கு இத வச்சு பிரிப்போம் சரிதானா எனக்கு இதோட பிரிப்போம் சரிதானா இதோட பிரிச்சோம்னு சொன்னா இந்த பார் OP பார் OP இது என்ன வேறும் சொல்லுவாங்க எனக்கு இதுல இதா போடுவாங்க இதுல இப்படி கிரிக்கான்னா இல்ல முதல்ல இதுல இப்படி ஒரு போடுவாங்க இதுல இந்த தளத்துல போய் கிருவாப்போம் எனக்கு அப்ப இதை வச்சு கொண்டு சொல்லுவாப்போம் அதாவது இதை வச்சு கொண்டு சொல்லுவாப்போம் OP dash வச்சு கொண்டு உறவு தீட்டான்னு சொன்னா இது அப்படி என்னது OP dash cos theta அப்ப இவ்வளவு நேரம் என்ன வர போகுது OP dash cos theta இவ்வளவு நேரமும் OP dash cos theta ஓகே இவ்வளவு நேரம் பாரு இனி பாரு OP dash cos theta அடுத்து இவ்வளவு என்னது OP dash sin theta அப்ப இது என்ன வர போகுது இந்த இவ்வளவு நேரம் என்ன வர போகுது OP dash sin theta சரி பாப்போம் OP dash sin theta விளங்குதா OP dash sin theta இங்க பார் அப்ப நான் அழுத போற விஷயத்தை பாரு எனக்கு தேவையான பாயிண்ட்கள் இந்த பாயிண்ட் தேவை இந்த பாயிண்ட் தேவை இந்த பாயிண்ட் தேவை எனக்கு இவ்வளவு நீளம் இவ்வளவு என்னன்னு வந்துச்சு R cos phi அப்ப சட்டச்சில இருக்கிற கணியம் என்ன இருக்குது R cos phi ஓகே R cos phi x அச்சில இருக்கிறது என்ன வருது பார் இது R sin phi OP கான என்ன OP dash கான என்ன போடலாம் R sin phi அப்போ R sin phi cos theta இதுக்கு என்ன போடலாம் OP dash காண்டி என்ன போடலாம் OP dash காண்டி R sin phi so R sin phi ஓகே OP dash காண்டி என்ன போடலாம்டா R sin phi தானடா பஞ்சப OP dash காண்டி R sin phi எடுத்து வச்சுக்கிறேன் R sin phi sin theta ஓகே ஓகே ஆக மொத்தத்துல இங்க பாரு ஆக மொத்தத்துல எனக்கு வருகிறது x, y, z ஆள்கூறுகள் வருகின்றது அதாவது எந்த பாயிண்ட்டுக்கு இந்த புள்ளிக்கு P என்ற பாயிண்ட்டுக்கு ஆள்கூற XYZ தலங்க XYZ சார்பா எழுதினோம் என்று சொன்னா அது உங்களுக்கு என்னென்று அமையுது எக்ஸுக்கு எங்க வருது எக்ஸுக்கு R sin phi cos theta அப்ப எக்ஸுக்கு என்ன வருது அப்ப R sin phi cos theta yக்கு என்ன வருது R sin phi sin theta R sin phi sin theta சட்டுக்கு என்ன வருது சட்டுக்கு இங்க வருது அப்ப உலகம் R cos phi என்ன உலகம் R cos phi உலகம் R cos phi அப்ப என்ன வருது R cos phi வருது பாத்தியா R cos phi வருது ஆக மொத்தத்துல உலகம் வருது எக்ஸுக்கு என்ன வருது R sin phi cos theta yக்கு என்ன வருது R sin phi sin theta சட்டுக்கு என்ன வருது R cos phi ஓகேயா விளங்குதா இப்ப எனக்கு அப்ப நீ யோசிச்சு பார் எனக்கு இந்த வெக்டர் ஃபார்ம் என்ன எழுதுவேன் R என்ற வெக்டர் ஃபார்ம் என்ன எழுதுவேன் R என்ற வெக்டர் ஃபார்ம் நீ என்ன எழுதுவேன்னு சொன்னா OP வெக்டர் R என்ற வெக்டர் ஃபார்ம் என்ன எழுதலாம்னு சொன்னா இப்ப R என்ற வெக்டர் ஃபார்ம் எனக்கு பார் XYZ தெரியும் அப்ப R என்ற வெக்டர் ஃபார்ம் நீ என்ன எழுதுவேன்னு சொன்னா என்ன எழுதலாம் R யோசி sin phi cos theta into I vector format எழுத போறோம் I jk இல்ல நம்ம vector format இல்ல plus R sin phi sin theta into J plus R cos phi into K so R என்று சொல்லப்படுற வெக்டர ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்தை வடிவா கவனி ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்தை நாங்கள் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு மாத்திக்க இவ்வாறுதான் ஃபங்க்ஷன் வரும் இவ்வாறுதான் வெக்டர் ஃபங்க்ஷன் வரும் இவ்வாறுதான் அப்ப என்ன வரும் வெக்டர் ஃபங்க்ஷன் வரும் இனி இதுக்கு நீங்க எழுதலாம்டா அப்ப என்னது இதுக்கு என்ன எழுதுவேன் the modulus of R value எழுதலாம் என்னது root and எழுதி I component square plus என்னது
ஜே காம்போனன்ட் ஸ்கொயர் பிளஸ் கே காம்போனன்ட் ஸ்கொயர் எழுதலாம். அதாவது I component square plus j component square plus k component square. சரியான componentனா முன்னுக்கு I component I க்கு முன்னுக்கு இருக்கிறார்கள் component square j component square k component square மூண்டையும் கூட்டி வர்க்கமூலம் எடுத்து மட்டும் சொன்னா modulus of r. அதாவது இப்படி I component square j component square plus k component square இதுண்டா வர்க்கம் உலகத்தின்டையும் வர்க்கம் கூட்டி வர்க்கம் மூலம் எடுத்தா modulus of r. இதுல இருந்து நீ என்ன எழுதலாம்? இதுல இருந்து வேணுமெண்டா நீ என்ன ஹோதாரி எழுதலாம்னு சொன்னா என்ன எழுதலாம்டா r hat unit normal unit vector எழுதலாம். என்ன எழுதலாம்? unit vector r over modulus of r எழுதலாம். என்ன r over modulus of r என்று unit vector எழுதி கொள்ள முடியும். விளங்குதாடாப்பா? அப்ப இதுதான் சரியான முக்கியமானது ஒன்று, சரியான முக்கியமானது ஒரு விஷயம். இந்த ஃபார்முலாவை நிறுவி எடுக்க சொல்லுவான். இந்த ஃபார்முலாவை ப்ரூவ் பண்ணிடுறா இப்படித்தான் ப்ரூவ் பண்றது. தீட்டா அண்டர் ரேஞ்ச் அப்ப வேற உனக்கு தெரிய வரும். தீட்டா அண்டர் ரேஞ்ச் எது வரைக்கும் போடலாம்? நோட் டு 2π வரைக்கும் போடலாம். அதாவது 2π 0 to 2π ரேஞ்சுக்கு தீட்டா இருக்கலாம். பையன் ரேஞ்ச் நோட் டு π வரைக்கும் தான் பையன் ரேஞ்சா இருக்கலாம். அது வந்து என்னது இப்படி மாறப்போகுது. பையன் சொல்றது செட்டச்ச மட்டும் வச்சிருக்கிறாங்க. அப்ப சோ இப்படி மாறப்போகுது. உனக்கு விளங்க வேணுமா? இது வழியா இது கிளியரா விளங்கினா தானடாப்பா ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்துல கேள்வி செய்யலாம். இல்லாட்டி கேள்வி செய்யலாம். அப்ப தீட்டாண்ட ரேஞ்ச் எதுக்கு வரைக்கும் மாறும் தெரிய வேணும், பையன் ரேஞ்ச் எது வரைக்கும் மாறும் தெரிய வேணும். ஓகேயா? சரி சொல்ல. அப்ப இப்ப நான் எல்லாம் ஆரண்ட ரேஞ்ச் எது வரைக்கும் மாறும் சொல்லல. ஆரண்டு சொல்றது ரேடியஸ் தான். அவன் தாரான ரேஞ்ச். அப்ப இன்ஃபினிட்டி 0 to infinity வரைக்கும் மாறலாம். 0 to infinity ஆரண்ட ரேஞ்ச் எது வரைக்கும் போலாம்னா 0 to infinity. அப்ப நாங்க இதை எப்படி எழுதி பார்க்கிறோம் பாரு. ஆரண்ட ரேஞ்ச 0 to infinity என்று எவ்வாறு எழுதி பார்க்கின்றேன்? எவ்வாறு எழுத முடியும்? 0 ஆரண்ட ரேஞ்ச 0 to infinity. ஏன் ஆரண்டது யாரதான்? அவன் தாராதடா பாரு. விளங்கல? அவனை விழா தாரனா அதுதான் எடுத்து செய்யணும். அப்ப அவனோட ஆறாதார அதை வச்சு கொண்டு நாங்க என்ன செய்யணும்? அந்த ஆரண்ட வெக்டர் ஃபார்மேட்டை கண்டுபிடிக்கணும். ஓகே, வெக்டர் ஃபார்மேட்டை கண்டுபிடிக்கணும். இப்ப ஒருவேளை r is equal to a என்று தாரானண்டா இந்த இடத்துல r வந்து இடத்துக்கு போயினா a வரும். a மாறும். விளங்குதா? இது ஒரு என்னது தியரம். இது ஒரு என்னது தியரம்னு சொல்றது ஒரு ப்ரூஃப். இது ஒரு ப்ரூஃப். இப்ப நீ ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் ஒரு ஹோதாரியா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டுக்கு மாத்தின மெத்தட் தான் இது. மாத்தி வச்சிருக்கிற முறைவர். இவரை வச்சு கொண்டு நீ என்ன செய்யலாம்? பலமா போல கேள்வியிலான கொண்டு போகலாம். பலமா போல என்ன செய்யலாம்? கேள்வியிலானுகலாம். நீ வளமையானது கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்துல எவ்வாறு கேள்விகள் செய்வியோ அதே போல இப்ப கார்ட்டீசியன் கோஆர்டினேட் மாறி நிக்குது. ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் என்னவா மாறி நிக்குதுடாப்பா? கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டா மாறி நிக்குது. ஸ்பெரிக்கலா இருந்தா தான் பிரச்சனை. கார்ட்டீசியனா மாத்தி போட்டு செய்யறது ஈஸி இல்ல. அதான் வேற கார்ட்டீசியனை மாத்துறதுக்குரிய ஃபார்முலா. அதுக்கு மொட்டை எடுக்கிறதுக்கு மொட் வேல்யூ எடுக்கிறதுக்கு ஃபார்முலா இது. விளங்கலடாப்பா? விளங்கல? அதுக்கு மொட் வேல்யூ எடுக்கிறதுக்கு ஃபார்முலா. ஓகே. அப்ப இந்த விஷயங்களை பார்த்துக்கொள்ளும். சரியா? இது ஏல் இல்ல, நான் ஒத்துக்கொள்றேன். இது ஏல் விஷயம் இல்ல. இதாங்க கேம்பஸ் விஷயம். இது யூனிவர்சிட்டி விஷயம். நீ எந்த கோர்ஸ் எடுத்தாலும் வெக்டர் அனாலிசிஸ் வந்தியா? வராம இருக்கா? வராம இருக்காது. ஏன்னா நீ படிக்க போறலாம். அதாவது இதுகள் என்னது இந்த பிசிக்ஸ் மேத்ஸ்கள் இதுகளை அவ்வாறான பாடங்களை சூஸ் பண்ணிக்க இந்த என்னது இதுகள் வந்தே ஆக மாட்டாப்பா. சரிதானே? வந்தே ஆகும். கால்குலேஷன் எல்லாருக்கும் தேவைப்படும். அப்ப வந்தே ஆகும். சரிதானே? சோ பார்த்துக்கோள். இத பார்த்துக்கோள். என்ன மாதிரி நாங்க நிறைவேற்றினாங்க, என்ன மாதிரி கடங்குறாங்க. இதுதான் முக்கியமானது. உனக்கு முதல் கீறி இருப்பா. நான் கொஞ்சம் படங்க அது உனக்கு விளங்குறதுக்கு என்ன நடக்குது அங்க, என்ன நடக்குது அங்கன்றத விளங்குறதுக்கு தான் நான் கீறின படங்கள் அந்த படங்கள். அப்ப என்னது ஸ்பெரிக்கல் என்ற மையத்தையும் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்துல மையத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரு படம் ஒன்று கீறி இருப்பேன். பிறகு என்னது தனியே என்னது அந்த மேற்பரப்பில் இருக்கிற ஒரு கோள மேற்பரப்பில் இருக்கிற ஒரு பாயிண்ட கதைச்சிருப்போம் பி. அதுக்கு வந்து என்னது XY தளத்துல என்ன வருது? ஒரு செங்குத்து விழுகுது. என்ன ஒரு XY தளத்துக்கு செங்குத்து, அதாவது XY தளம் கீழே இருந்தா அது வந்து இப்படி விழுது, செங்குத்தா விழுகுது.
அதுல வச்சு கொண்டுதான் இந்த கதை வந்து இந்த முக்கோணி என்னட்டு செங்கோண முக்கோணியா வரப்பட்டு ஓதாரிக்கும் அது செங்கோணம் இது செங்கோணம்டாப்பா இது செங்கோணம் செங்கோண முக்கோணியான வேந்தல் இது செங்கோண முக்கோணி ஓகேயா செங்கோண முக்கோணி ஓகேயா வேந்து நாங்க இதுக்கு கிடைக்க இது செங்கோணமா வரப்படாப்பா இதுகள் என்ன கோணங்களா வரும் செங்கோணங்களா வரும் இதுக்கு கிடைக்க என்னடாப்பா இதுகள் செங்கோணங்களா வரும் அப்ப இன்றைக்கு பார்த்திருக்கிற விஷயம்டாப்பா ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் முடிச்சு இன்றைக்கு பார்த்திருக்கிற விஷயம் என்னது ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் தியரியல் பார்த்திருக்கு அடுத்தது பாப்போம் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்தை அடுத்த விஷயம் அடுத்த என்னத்தை பார்ப்போம்டாப்பா சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்தை பார்க்கலாம் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்தை பார்க்கலாம் சரி அதுக்கு முதல் நாங்கள் ஒரு விஷயத்துக்கு வருவோம் அதுக்கு முதல் இப்ப நான் சொன்னேன்ல இதுண்ட வர்க்கம் எல்லாத்தையும் போட்டு வர்க்கிச்சு கூட்டி வர்க்கம் மூலம் படிக்க ஒரு பெருமானம் ஒன்று வரும் ஒரு பெருமானம் ஒன்று வரும் சொன்னா இல்ல அந்த பெருமானம் என்னன்றதை கண்டுபிடிப்போம் சரியா அந்த பெருமானம் என்னன்றதை கண்டுபிடிப்போம் ஓகே அடுத்த விஷயம் ஓகே சரிடாப்பா சரி நாங்க செய்வோம் தொடர்ந்து இந்த மொட் வேல்யூ ஆர கண்டுபிடிக்க போறேன் பாரு மொட் வேல்யூ ஆஃப் ஆர கண்டுபிடிக்க போறேன் பாரு அப்படின்னு சொன்னாடாப்பா முதலாவது என்ன செய்ய போறேன் அதை எழுதுற மொட் வேல்யூ ஆஃப் இஸ் ஈக்குவல் வர்க்க மூலத்துக்குள்ள ஐ காம்போனன்ட் ஸ்கொயர் அப்ப வேற நான் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்றேன் r ஸ்கொயர் sin ஸ்கொயர் பை cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் நேர எழுதுறேனா j component square so r வர்க்கம் சோடா r வர்க்கம் sin square pi sin square theta plus இங்க என்னது r square அடுத்த k component r square cos square pi சரியா இதுண்ட வர்க்கமூலம் உலகത്തിന്റെ அரையாம் அடுக்கு உலகത്തിന്റെ என்னது முழுவதுண்ட அரையாம் அடுக்கு சோ வர்க்கமூலம் சோ போட்டார் இப்ப வேற நான் என்ன செய்ய போறேன் முதல் ரெண்டுல என்ன கொமனா இருக்குது ஆர் வர்க்கம் சைன் வர்க்கம் பை கொமனா இருக்கு முதல் ரெண்டுல சோ அவரை வெளியில எடுக்க போறேன் ஆர் வர்க்கம் சைன் வர்க்கம் பைய வெளியில எடுத்துறேன்னு சொன்னா இங்க வேற கொஸ் வர்க்கம் தீட்டா பிளஸ் சைன் வர்க்கம் தீட்டா என்ன ஓதாரி சைன் வர்க்கம் தீட்டா இது என்ன சாமான் ஒன்றடாப்பா பேசிக் திரிகோண கணிதம்டாப்பா கொஸ் வர்க்கம் தீட்டா பிளஸ் சைன் வர்க்கம் தீட்டா ஒன்று பேசிக் திரிகோண கணிதம் சாக என்ன நிக்க போகுது ஆர் வர்க்கம் கொஸ் வர்க்கம் பை ஓகே இது ஒன்று சோ இது ருட்டுக்குள்ள போட்ட மட்டும் சொன்னா ஆர் வர்க்கம் சைன் வர்க்கம் பை பிளஸ் ஆர் வர்க்கம் கொஸ் வர்க்கம் பை சோ ருட்டுக்குள்ள என்ன வரப்போன்னு பாப்போம் ஆர் வர்க்கத்தை வழி எடுத்தா சைன் வர்க்கம் பை பிளஸ் கொஸ் வர்க்கம் பை எடா ஓகே விளங்குதல்ல சைன் வர்க்கம் பை பிளஸ் கொஸ் வர்க்கம் பை சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன திருப்பி சைன் வர்க்கம் பை பிளஸ் கொஸ் வர்க்கம் பை மீண்டும் ஒன்று சோ வர்க்க மூலத்துக்குள்ள ஆர் வர்க்கம் சோ என்னது ஆர் சோ மாடுலஸ் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆர் அப்ப இதுல இருந்து நீ என்ன எழுதலாம் மாடுலஸ் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ன்னு சொன்னா நாங்க ஆர் கேட் யூனிட் நார்மல் வெக்டர் என்ன எழுதலாம் ஆர் கேட் யூனிட் வெக்டர் சொல்லிடலாம் யூனிட் நார்மல் இல்ல ஆர் கேட் யூனிட் வெக்டர் அலகுக்காவி யூனிட் வெக்டர் அலகுக்காவி என்ன எழுதிக்கொள்ளலாம் அலகுக்காவி என்ன எழுதிக்கொள்ளலாம் அலகுக்காவி ஹெட் வெக்டர் என்ன எழுதலாம் தி ஹெட் வெக்டர் என்ன எழுதிக்கொள்ளலாம் யூனிட் வெக்டர் சோ யூனிட் வெக்டர் எழுதிக்கொள்ளலாம்டா சாரி ஆர் ஓவர் மாடுலஸ் ஆஃப் ஆர் ஓகேயா இங்க பார் மாடுலஸ் ஆஃப் ஆர் வேல்யூ என்னது ஆர் அப்ப எல்லாத்துலயும் மார்க் டக்க அப்ப கீழே மார் வரும் ஆற பொதுவெடுத்து பரவா ஆற கொமெண்ட் பண்ணினு சொன்னா எல்லாத்துலயும் என்னது ஆர் வெட்டுப்பட்டு போறாப்பா சைன் பை கொஸ் பை கொஸ் தீட்டா ஐ பிளஸ் ஆர் ஆர் வெளியில எடுத்துட்டேன் அப்ப சோ சைன் பை சைன் தீட்டா பிளஸ் cos phi
சரியா? அதெல்லாம் பிளஸ் பிளஸ் வருது உள்ளுக்கா. இப்ப இத போட்டு என்னத்தால டிவைட் பண்ண போறோம்? 6ஆல. சோ என்னது? ஒரு 6ஆல பிரிக்கணும். சோ கீழே டிவைடட் பை r, டிவைட் பை r. எனக்கு இந்த வெளியில எடுத்த ஆறு இந்த ஆறு என்ன செய்யப்படும்? பட்டு போனா எஞ்சி நிக்கிறது இவ்வளவு மாத்தான் இருக்கு. சோ r இல்லாமல் என்ன செய்யும்? ஹெட் வெக்டர் வரும். r இல்லாம யூனிட் வெக்டர், ஆறுகள் ஒன்றும் இல்லாமல் போய் யூனிட் வெக்டர் வரும். யூனிட் வெக்டர் என்ன வர போகுது? r இல்லாம பட்டு போனா அழிச்சு விடனா? இனி அழிக்கிற நீ தேவையில்லாத நம்ம r இல்லாமல் எழுதுறதுதான் யூனிட் வெக்டரா இருக்கு. ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்துல யூனிட் வெக்டர் எழுத சொன்னா சாதாரண நார்மல் வெக்டர் எழுதுவேன். ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்தையும் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தையும் ஜாயின் பண்ணி வர நார்மல் வெக்டர் எழுதுவேன். அதுண்ட ஆர் எல்லாத்தையும் தூக்கி விட்டாண்டா என்ன வரும்? ஹெட் வெக்டர், யூனிட் வெக்டர் வரும். ஆற தூக்கி விட்டான்னு சொன்னா என்ன வரும்? யூனிட் வெக்டர் வர போகுது. ரெண்டு விஷயத்தை பார். ஆற தூக்கி விட்டா என்ன வர போடும்? யூனிட் வெக்டர் வரும். ஆக மொத்தத்துல உனக்கு இப்ப ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்துல ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப நாங்கள் அடுத்தது என்னது? சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்தை பார்ப்போம். அடுத்த சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்தை பார்ப்போம் மேடம். சரியா? அடுத்த வீடியோல பார்ப்போம்.